மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் திரு காமேஸ்வரர் கோவிலில் ரவிக்குமார் எம்எல்ஏ குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை மாற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார். வில்லியனூர் திரு காமேஸ்வரர் கோவிலில் ரவிக்குமார் எம்எல்ஏ குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளனர். இதனிடையே வில்லியனூர் தொகுதியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதால் இன்று காலை வில்லியனூர் திரு காமேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ரவிக்குமார் எம்எல்ஏ தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களிடம் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை மாற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது. இது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தோல்விக்கு காரணமான மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பியை மாற்றக்கோரி காங்கிரஸ் கட்சி ஓபிசி அணியினர் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்து தலைமை அலுவலகம் வாயிலில் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள நூலகத்தினை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். புதுவை கரவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் கலை பண்பாட்டுத்துறையின் மூலம் இயங்கும் அரசு நூலகத்தினை புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த நூலகத்தில் பார்வையாளர்கள் அமர்ந்து படிப்பதற்கு தேவையான மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் போதுமானதாக அமைத்து தரும்படியும், பழைய புத்தகங்கள் மற்றும் நூல்களை கணினி மையம் மூலம் நன்கு பராமரிக்குமாறும், அனைத்து வகையான புதிய புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் இருக்கின்றவாறு பார்த்து கொள்ளும்படியும் உத்தரவிட்டார். மேலும் இந்நூலகத்தில் அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதிகள், சுத்தமான குடிநீர், போதுமான அளவு மின் விசிறிகள் மற்றும் போதிய வெளிச்சம் போன்றவை உள்ளனவா என்பது குறித்து அனைத்து பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் தினமும் பார்வையாளர்கள் வந்து கையொப்பமிடும் கோப்பினை ஆய்வு மேற்கொண்டு தினமும் எத்தனை பேர் வருகை புரிந்து படிக்கிறார்கள் என்பது குறித்து கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புதுச்சேரியில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கு இடைத்தேர்தல் நடக்க வேண்டும். அதற்கு தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்ய உள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ராஜினாமா கடிதம் அளிப்பார். இதையடுத்து அந்த தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் கமிஷனுக்கு தெரிவிக்கப்படும். 6 மாதங்களில் இடைத்தேர்தல் நடக்கும். தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் போட்டியிடுவார். முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய போது வாக்காளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் அசோக் ஆனந்த் போட்டியிடுவார் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாணவர் அணியின் மாநில தலைவர் குகன் இனிய பிறந்தநாள் விழா அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாணவர் அணியின் மாநில தலைவர் குகன் இனிய பிறந்தநாள் விழா கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி இன்று வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் குகனுக்கு பொன்னாடை பூர்த்தி பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் NSJ ஜெயபால், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியூர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், முக்கிய பிரமுகர்கள் ATS தாமோதரன், பூக்கடை சண்முகம், முருகன், அச்சுதன், வேலு, நடராஜன் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ABC சங்கர் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ABC சங்கர் தலைமையில் ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாஜக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் அழுத்தத்திற்கு ரங்கசாமி பணிந்து நம் மக்களின் மொழி உரிமை விட்டுக் கொடுத்துள்ளார் என்று விசிக பொதுச் செயலர் ரவிக்குமார் தெரிவித்தார். புதுச்சேரியில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் இந்தி திணிப்பை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
அண்ணாசிலை அருகே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி விசிக முதன்மை செயலர் அரிமா தமிழன் தலைமை வகித்தார். கட்சியின் பொதுச் செயலரும் எம்பியுமான ரவிக்குமார் கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அவர்கள் அழுத்தத்திற்கு ரங்கசாமி பணிந்து நம் மக்களின் மொழி உரிமை விட்டுக் கொடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு அரசாணை திரும்பப் பெற வேண்டும். பிரெஞ்சு படிக்க ஏற்பாடு செய்து இந்தி திணிக்கும் முயற்சிக்கு அரசு உடந்தையாக இருக்கக்கூடாது. இந்தி திணித்தால் ஏற்க மாட்டோம். மிகப்பெரிய மொழி போராட்டமாக மாறும் என்றார். மடுகரை கூத்தாண்டவர் ஆலயத்தில் சித்திரை தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுவை மாநிலம் அருகே உள்ள மடுகரை திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சித்திரை மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பிடாரியம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் பக்காசூரனுக்கு சோறு போடும் நிகழ்வு நடைபெற்றது. அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் மற்றும் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்று பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர். இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதியம்மன், கூத்தாண்டவர், மாரியம்மன், பிடாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல், தாலி கட்டுதல் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை 7 மணிக்கு கூத்தாண்டவர் தேரோட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தேரோட்ட விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் விழா குழு தலைவர் தனபூபதி உள்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது மாடவீதி வழியாக செல்லும்பொழுது விவசாய நிலத்தில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள் ஆகியவற்றை கூத்தாண்டவர் மீது வீசி கொள்ளைவிட்டனர். பின்னர் தேரானது மாலை தேரடி திரும்பியது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. வில்லியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் மகான் ராம பரதேசி சுவாமிகளுக்கு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆன்மீகம் செழிக்கும் புதுவை மண்ணில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லியனூர் ஜீவபீடத்தில் யோக நிலையில் அமர்ந்து அருளாட்சி புரியும் ஜீவன் முக்தர் அருள்வள்ளல் அருள்மிகு ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவபீடத்தில் பராபரவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமையான இன்று காலை 9 மணிக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பகல் 11:45 மணிக்கு மகா குரு பூஜை மகா தீபாதம் காண்பிக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள், ஆன்மீக நேயர்கள் மகா குரு பூஜையில் கலந்து கொண்டு மகானின் அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள் சேவா ட்ரஸ்ட் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கலைத்திருத்தால்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரியில் 28வது ஆண்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரியில் 28ஆம் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் துணை காவல்துறை அதிகாரி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பேசினார். கலைத்திருத்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரியில் 28வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் லெப்டினல் கதிர்வேல் கலந்து கொண்டு தலைமை தாங்கி ஆண்டறிக்கை வாசித்து விழாவை துவக்கி வைத்தார். பேராசிரியர் மேரி ஜூடி அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணை காவல்துறை அதிகாரி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். அவர் மாணவரிடம் பேசும்பொழுது, கிராமப்புறங்களில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த கல்லூரி பல்வேறு துறை சேர்ந்த மாணவர்களை உருவாக்கி இந்த நாட்டுக்கு தருகின்றது. உங்களுடைய கனவுகளை நிஜமான ஹீரோக்கள் உங்கள் பெற்றோர்கள். அவர்களுடைய கனவை நினைவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். தவறான பழக்கங்களில் மாணவர்கள் செல்லக்கூடாது. எல்லோருக்கும் முன் உதாரணமாக திகழ வேண்டும். சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து துறையின் அனைத்து நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். முன்னதாக கல்லூரியின் சார்பில் தேசிய தரைப்படை மாணவர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் துணை பேராசிரியர் விவேகானந்தன் அனைவருக்கும் நன்றி கூறினார். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் திரு காமேஸ்வரர் கோவிலில் ரவிக்குமார் எம்எல்ஏ குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை மாற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார்.
இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.